ரொம்ப அற்புதமான ஒரு சொல், நாவின் கற்பு மௌனம். நாக்குக்கு ஒரு கற்பு சொல்றாருங்க திருமூலர். யாரும் சொல்லல ரகுபாய். நாவுக்கு ஒரு கற்பு எது என்றால் மௌனம். அருளாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை பேசவே மாட்டாங்க, எழுதியும் காட்ட மாட்டாங்க. அது என்ன தலைப்போற, அது நம்முடைய உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் எல்லாத்துக்கும் நன்மையை தருவது. நம்முடைய அமைதியான ஒரு நாள் புறா பேசாம இருக்கிறதுங்கிறது இந்த உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதை முதலாக சொன்னவர் திருமூல நாயனார். வாய் திறவாதார் மனதில் ஓர் மாடு உண்டு. மாடுனா செல்வம். வாயே திறக்காம ஒருத்தர் இருந்தானா அவங்ககிட்ட ஒரு செல்வம் சேரும். வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர். வீணாக்கிட்டு இருக்கான், அவனுடைய எனர்ஜின்னு சொல்றமே அது அத்தனை வீண் பண்றான். வாய் திறவாதார் மதியிட்டு மூடுவர், கோய் திறவாவிடில் கோழையும் ஆமே. யாகாவாராயினும் நாகாக்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மூச்சு பயிற்சி, அதுப்பதான் பாட்டு நிறைய இருக்கு. மூச்சு பயிற்சி, யோக பயிற்சி இதெல்லாம் சொல்றாருல. நம்ம இப்போ வாயே திறக்காம இப்படி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மனசு என்ன பண்ணுது, யோசிக்குது இல்ல. உண்மையான மௌனம் என்பது மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசும் கண்ட்ரோல் ஆகி வாயும் கண்ட்ரோல் ஆகிற நிலைமை ரொம்ப கஷ்டம். மனசை அடக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. மனதை குரங்குங்கிற வள்ளல் பெருமான சாதாரண குரங்கு இல்லையா, கல்லுண்ட குரங்கு. குரங்கு கல்லு குடிச்சா என்ன ஆட்டம் போடும்?